ஹாய்ங்க. இன்னைக்கு எங்க அம்மா ஊர்லேருந்து கொண்டு வந்த பேக்ல என்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்துரலாமா? ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கட்டு தண்டங்கீரை. இது வந்துட்டு பச்சை கலர்ல 2 கட்டு. அதே வந்துட்டு செங்கீரைன்னு சொல்லுவாங்க. அதில 2 கட்டு. அப்புறம் ஒரு அரசாணிக்காய். எப்பவுமே இது வந்துட்டு தை மாசத்துல தான் காய்க்கும். பொங்கலுக்கு வந்துரும். இந்த டைம் கொஞ்சம் லேட்டா காய்ச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மக்காசோளம் நல்லா குத்தி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. தோட்டத்தில போட்டிருந்தோம். அறுவடை பண்ணி எல்லாம் வித்தாச்சு. வீட்டு செலவுக்காக எடுத்து வச்சிருந்ததுல கொஞ்சமா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இத ஊற வச்சு அரைச்சு தோசை செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்க வர்ற கருவேப்பிலைலாம் பார்த்தீங்கன்னா, கடையில வாங்குறது தட்ட தட்டையா இருக்கும். இது நல்லா வீச்சு வீச்சியா சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்துட்டு பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் ஒரு 5, 6 காய் இருந்துச்சு. அத எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம். அது ஒரு 1 கிலோ பக்கமா இருந்துச்சு கத்திரிக்காய். அதுவும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மருந்தடிக்காம வந்துட்டு வளர்த்துறது. வீட்டு செலவுக்காக பண்றதுனால. அப்புறம் எனக்கு ரொம்ப புடிச்ச சுண்டைக்காய். சுண்டைக்காய் ஒரு சிலருக்கு பிடிக்காது கசப்பா இருக்குன்னு. ஆனா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ சுண்டைக்காய் குழம்பு வச்சா சூப்பரா இருக்கும். இதெல்லாம் தான் அம்மா வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துட்டு வந்தாங்க. என்னதான் நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிட்டாலும், நம்ம தோட்டத்துல காய்ச்சி எடுத்துட்டு வந்து சாப்பிடுறது அப்படிங்கிறது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் இல்லையா?